என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய நினைப்பு முழுவதும் எப்படி தெரியுமா இருக்கிறது? என்னை எல்லோரும் ஏமாற்றுகிறார்கள், என்னை எல்லோரும் ஏமாற்றுகிறார்கள் என்பது மட்டுமே. உன்னை யாரும் ஏமாற்றவில்லை. அப்படி யாராவது உன்னை ஏமாற்றினார், நிஜமாக அவர்கள் ஏமாற்றவில்லை, நீதான் ஏமாறுகிறாய் என்று அர்த்தம். எத்தனை காலத்திற்குத்தான் இவர்கள் என்னை ஏமாற்றுகிறார்கள், அவர்கள் என்னை ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒரு நபர் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்றால் ஏற்கனவே அவர்கள் உன்னை பலமுறை ஏமாற்றி இருக்க வேண்டும். புரிகிறதா? ஒரு நபர் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்றால் அவர்கள் பலமுறை உன்னை ஏமாற்றி இருக்க வேண்டும். அப்பொழுது எல்லாம் சுதாரிப்பது இல்லை. இப்பொழுது வந்து நின்று கொண்டு அதுவும் உன்னை யாராவது ஒருவன் ஏமாற்றுகிறான் என்றால் உடனடியாக நான் எச்சரிப்பேன். அப்பொழுது எல்லாம் காதில் வாங்குவது கிடையாது. ஆனால் ஒருவன் ஏமாற்றியதற்கு பிறகு என்னை ஏமாற்றிவிட்டான் என்ற ஒரு அளவில் ஒரு பயம், என்ன செய்ய போகிறேன் என்ற ஒரு குழப்பம். முதலில் ஒன்று தெரிந்து கொள். ஒருவனை நம்புவதற்கு முன் யோசி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லும் ஒரே ஒரு விஷயம், யாரையும் நம்பி, அதாவது ஒரு மனுஷனை அளவுக்கு மீறி நம்பி ஏமாந்து விடாதீர்கள். உங்களுடைய வேலை என்ன, அதை முதலில் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது என்பதை கவனியுங்கள். அதை விட்டு அதையெல்லாம் யோசிக்காமல் ஒருவன் உன்னை ஏமாற்ற அளவுக்கு அவனை நீ நம்புகிறாய் என்றால் நீதான் ஏமாறுகிறாய், அவன் ஏமாற்றவில்லை என்றுதான் அர்த்தமே தவிர அவன் என்னை ஏமாற்றிவிட்டான், இவன் என்னை ஏமாற்றிவிட்டான் என்று சொல்வதெல்லாம் சும்மா. நான் எப்போதும் ஒரே ஒரு விஷயம்தான் சொல்வேன், தயவு செஞ்சு யாரையும் நம்பாத, அளவுக்கு மீறி யாரையும் நம்பி ஏமாந்துராத. எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்காது. இன்னைக்கு ஒருவன்கிட்ட நீ போய் பேசுற அப்படின்னா நாளைக்கு அவன் அப்படிதான் பேசுவான் அப்படிங்கிறது கிடையாது. அதனால எப்பயும் யாரையும் நம்பி ஏமாந்துராதன்னு சொல்வேன். ஆனா நீ அதை கேட்பியா? கேட்க மாட்டேன். எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்து கடைசியில என்கிட்ட வந்து நிற்கிறது மட்டும்தான் உன்னுடைய வேலையா இருக்கு. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அளவுக்கு மீறி யாரையும் நம்பி ஏமாந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து அலறிக்கிட்டு இருக்கிறத விட நீங்கள் முதல்ல உங்களை நம்புங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயமும் அற்புதமாக நடக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் வாழ வைப்பேன். தெய்வம் இருக்குன்னு நம்புங்க. மற்றவன் மனுஷன் வந்து நம்மளுக்கு வந்து இதை செய்வான், அதை செய்வான், இந்த விஷயத்த வாக்கு கொடுத்துருக்கான், அந்த விஷயத்த வாக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு எதையும் நம்பாதீங்க. எதையும் நம்பாமல் தெளிவாக முடிவெடு. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நான் சரியாக்குவேன். மற்றவர்களை நம்பி எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கொண்டு இவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள், அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று மற்றவர்களை குறை கூறுவது மிக மிக தப்பான ஒரு விஷயம். யாரையும் நம்பாமல் உறுதியோடு மனதில் எப்பொழுதும் தெளிவாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் முழு நேரமும் உனக்கு நல்ல விஷயத்தை செய்து கொடுத்து பல காலம் உனக்கு உதவியாகவும் நல்லது மாற்றத்தை உனக்கு கொடுத்து உன்னுடைய வாழ்க்கை என்றால் எப்பேற்பட்ட சிறப்பானது என்று புரிய வைக்க எனக்கு எல்லாமே தெரியும். நன்மைகள் நடக்கட்டும், உனக்கு தேவையான ஒவ்வொன்றும் கிடைக்கட்டும். நீ ஆசைப்படும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு கூடிய சீக்கிரமாக இந்த சாய் தருவேன் என்று நம்பு. புரிகிறதா? நீ எனக்கு செய்து கொடுக்க வேண்டிய சத்தியம் என்பது ஒன்றே ஒன்றுதான். அது என்னன்னா, சாய், என்னுடைய பொறுப்பு நானே பார்த்துக்குவேன், என்னுடைய வேலையை நானே பார்த்துக்குவேன், மற்றவங்களை யாரையும் நான் நம்ப மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணுமோ அதை நானே செஞ்சு என்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரி செஞ்சுக்குவேன், நல்ல வழியாக ஆக்கிக்குவேன்னு நீ சொல்கிறது மட்டும்தான். புரியுதா? இதுவரைக்கும் மற்றவங்களை நம்பி ஏமாந்ததை விட, மற்றவங்களை எப்போ பார்த்தாலும் இவங்க என்ன இதை சொல்லிட்டாங்க அதை சொல்லிட்டாங்கன்னு குறை சொல்கிறத விட நீ தெளிவாக இருக்கிறது உனக்கு நல்லது தானே. அதை தான் நான் சொல்ல வரேன். புரிஞ்சுக்கோ. புரிஞ்சு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு நடந்துக்கோ. ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. ஒரு வாழ்க்கையில் நீ ஒரு தப்பு பண்ணிட்ட அப்படின்னா ஆளுக்கு ஒவ்வொன்று பேசுவாங்க. ஆனால் எதையும் காதில் வாங்கக்கூடாது. மற்றவங்களை நம்புறதும் நம்பாமல் இருக்கிறதும் உன்னுடைய கையில் தான் இருக்குது. தேவைப்படும் போது இன்பத்திலேயும் துன்பத்திலேயும் உனக்கு யார் பக்கத்தில் இருக்கிறாய் என்று பார். நீ இருப்பாய் மற்றும் தெய்வங்கள் இருக்கும். அதனால் தெய்வத்தை நம்பு, உன்னை நம்பு. அதற்காக மற்றவரை நம்பி ஏமாறுவதை விட யாரையும் நம்பாமல் பொறுமையாக இருந்தாலே போதும். எல்லா விஷயத்திலேயும்
நான் துணையாகத்தான் இருப்பேன். ஏற்கனவே நீ பட்ட காயத்திற்கெல்லாம் மருந்தாக நான் இருப்பேன். இனிமேல் தொடரும் ஒவ்வொரு காலமும், உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் தொடரும் ஒவ்வொரு விஷயமும் இன்பமான விஷயங்களாகவும் பல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களாகவும் நிச்சயமாக இருக்கும். யாரையும் பார்த்து பயப்பட வேண்டாம். நம்ம வாழ்க்கையில் இது நடந்துட்டே, அந்த விஷயம் நடந்துட்டே, இந்த விஷயம் நடந்துட்டேன்னு எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கவும் வேண்டாம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இது வரைக்கும் குழப்பியதும், இதுக்கு முன்னாடி பயந்ததும், இதுக்கு முன்னாடி தடுமாறியதும் போதும். இதுக்கு மேலேயாவது எப்படியெல்லாம் வாழலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ஒரு கணிச்சு வாழ்கிறதுக்கான வழியை பார். சிரிச்சுக்கிட்டே இரு, சிறப்பான வாழ்க்கை அமையும். எல்லா விஷயத்திலையும் கவலைப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையில் வரக்கூடிய சந்தோஷத்தை தொலைச்சிடாத. நம்பிக்கை இன்னைக்கு என் மேலே இருக்குன்னா இந்த நம்பிக்கை என்றைக்கும் என் மேலே இருக்கட்டும். மனுஷங்க மேலே வைக்கிற நம்பிக்கையை விட தெய்வத்து மேலேயும் உங்கள் மேலே நீங்களும் வைக்கிற நம்பிக்கை காலம் முழுக்க அழியாமல் இருந்தால் சந்தோஷம் மட்டுமே. சந்தோஷத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் அப்படியே நம்பிக்கையோடு மேலே கொண்டு வாருங்கள். நீங்கள் நம்ப உங்களுடைய வாழ்க்கையில் இன்பம் அப்படிங்கிற ஒன்று சேருமே தவிர துன்பம் அப்படிங்கிற ஒன்று நிச்சயமாக சேராது. ஏன்னா இந்த வாழ்க்கையை உருவாக்குறதும் நீங்கள் தான், அழிக்கிறதும் நீங்கள் தான். அழிக்க போகிறீங்களா மற்றவங்க கையில் கொடுத்து அழிக்க போகிறீங்களா, இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அழகாக்க போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இன்பத்திலையும் துன்பத்திலையும் நானே இருப்பேன். அவஸ்தை நிறைய அவஸ்தைப்பட்டாச்சு. உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய அவஸ்தைகளை பட்டுட்டேன். இனிமே உன்னுடைய வாழ்க்கையில் அவஸ்தைங்கிறது இனிமே இருக்காது. உன்னுடைய வாழ்க்கையை நீயே வெறுத்துறாத. உன்னுடைய வாழ்க்கையில் தவறு நடக்குமோ, வாழ்க்கையில் நம்ம எல்லா விஷயத்தையும் இழந்துருவோமோ அப்படின்னு எந்த ஒரு விஷயத்து மேலேயும் பயங்கரமாக கோபமும் படாத. நம்பிக்கை மட்டுமே இருந்தால் போதும். எல்லா விஷயத்தையும் சுலபமாக உன்னால் அடைய முடியும். இன்னைக்கு தோல்வினா நாளைக்கு நிச்சயமாக நீ ஜெயிச்சிருவ. எத்தனை காலம்தான் வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டுட்டே இருப்ப. இனிமேல் கஷ்டத்துக்கு ஒவ்வொரு போதும் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் அப்படிங்கிற ஒன்று தான் நிச்சயமாக வரும். கவலைகளுக்கு இடமில்லாமல் சந்தோஷத்துக்கு மட்டும் என்றைக்கும் இடம் கொடுங்க. உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக நிம்மதியாக இருக்கும். தேடுற ஒவ்வொன்றும் உங்களுக்கு கிடைச்சி நிறைய காலம் நல்லதொரு வாழ்க்கையையும் சிறப்பான ஒரு வாழ்க்கையையும் நிச்சயமாக அமைச்சு தருவேன். எதிர்பார்க்குற நேரத்தில் ஒவ்வொன்றும் நடக்கும். எப்போதும் உன் கூடவே இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களை வித்தியாசமான அற்புதமாக உங்களை வாழ வச்சு அருள் புரிவேன். புரிஞ்சுதா? கவலை இல்லாமல் எப்பொழுதும் நிம்மதியாக இருங்க. உங்கள் கூடவே இருந்து உங்களை நல்வழி நடத்துவேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.